பாவக்காய் சப்ஜி செய்வதற்குங்க எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து பாவக்காய்ங்களை இந்த காம்போட பறிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காவை கழுவிட்டு வந்தாச்சுங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால முழுசாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால இப்போ நான் ரெண்டாக இதை வெட்டிக்கிறேங்க. ரெண்டாக வெட்டிட்டு கீழே மட்டும் இங்கே நுனியில் வெட்டிக்கோங்க. எல்லா பாவக்காய்களும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்து இந்த நறுக்கின பாவக்காய்களை அதுக்குள்ளே வச்சு டிப் பண்ணி வைக்கணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. பாவக்காய் சப்ஜி செய்வதற்குங்க ஒரு 5-6 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிங்க. இப்போயே ஊற்றிட்டு இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி ஆனியனை போட்ட பிறகு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கிட்டு 2 பச்சை மிளகாங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கணும். இந்த அளவு கொஞ்சம் 4-5 துண்டு தேங்காய். ஆனியன் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆன பிறகு இதை எடுத்து மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியோட சேர்த்து அரைச்சிக்கணுங்க. ஒரு தக்காளியோட மிக்சி ஜாரில் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்சு இந்த பாவக்காய்களை இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணியே போக நல்லா புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணி இல்லாமல் புளிச்ச பாவக்காய்களை இப்போ இந்த பேனில் போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் வதக்கணுங்க. இந்த பாவக்காய்களை ஆஃப் பாயில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ வதங்கிடுச்சிங்க. இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் போட்டதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அதே பேனில் ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகத்தை போட்டு அதை நல்லா வறுத்துக்கிறோங்க. அது பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூனை காஷ்மீரி சில்லியை போட்டு வச்சுருக்க எல்லா விழுதியும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிய பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதையும் அது கூட நல்லா சேர்த்து நல்லா கலரி வதக்கிக்கணுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் மாங்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மாங்காய் தூள் இல்லை, ட்ரை மாங்காய் இருந்தது. அதை நான் அப்படியே மிக்சியில் போட்டு பொடிச்சு போட்டிருக்கேங்க. வதக்கி வச்சுருந்தா பாவக்காய்களை சேர்த்துட்டு ஒரு பிரட்டி வச்சுக்கலாங்க. இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போகணும். இருக்குதுங்க. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அருமையான பாவக்காய் சப்ஜி ரெடிங்க. அருமையான பாவக்காய் சப்ஜி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.